You are watching Grace Television. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக் கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக் கொடுப்பேன் என்றெழுது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை கூடி வர பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. தேவனாகிய கர்த்தர் கரம் கொண்டு எங்களை மூடுவீராக. வார்த்தைகளை அனுப்பி எங்களை இடைகட்டுவீராக. வசனத்தினுடைய ஊழியக்காரர்களை அலங்கரிப்பீராக. திரும்பி போகும் பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான விளக்கத்தை 3ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனத்தில் ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. ஜீவ விருட்சம் என்றால் என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். 22வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. அப்போனா நல்லா கவனிங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா என்ன ஆகும்? ஜீவ விருட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விருட்சம்னா மரம். ஜீவ விருட்சம் அப்படின்னா என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியதான அந்த தன்மையை கொடுக்கக்கூடியதான ஒரு மரம். அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டா மனுஷன் என்றென்றைக்கும் எப்படி இருப்பான்? உயிரோடு கூட இருப்பான். இதுக்கு இன்னொரு வார்த்தை தான் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்போம் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு வார்த்தை தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம்னா, நித்தியமாக உயிரோடு இருக்க போகிறோம் என்ற அர்த்தம். அதோட இன்னொரு அர்த்தம் தான் என்றென்றைக்கும் உயிரோடு இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜீவ விருட்சம் என்றால் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எதையோ ஜெயம் பெற வேண்டி இருக்கிறது என்று அர்த்தம். நல்லா கவனிங்க. நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்டாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் இப்போது அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டோம்னா நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, யாருக்கு இது எழுதப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னா, எபேசு சபையின் தூதன் அப்படின்னு சொன்னால் சர்ச்சினுடையதான அல்லது ஊழியத்தினுடையதான அந்த தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய தூதை கொண்டு வரக்கூடியவன். அவன் தான் அந்த தூதை கொண்டு போய் சபைக்கு சேர்க்கிறவன். அந்த தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அதாவது ஊழியக்காரர்கள், மெய்ப்பர்கள், இவங்க எல்லாருக்கும் நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உன்னுடைய சபையில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ விருட்சம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் நித்திய ஜீவன். உலகத்திலிருந்து சபைக்குள்ள வரவன் அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லவில்லை. சபைக்குள்ளிருந்து ஜெயம் பெறுகிறவனுக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே எந்த ஒரு இடத்துலையும் கிறிஸ்தவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல கூட இல்லை. ஆனால் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், சபைக்கு வர்றதுனால ஒருத்தன் பரலோகத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிறது ஒரு மாயையான நம்பிக்கை. சபைக்கு சபையில் சொல்லி கொடுக்குறதை ஒருத்தன் கை கொள்ளும் போது பரலோகத்துக்கு போவான், அதுதான் சரியான வார்த்தை. சபைக்கு வர்றவங்க எல்லாம் என்ன செஞ்சிட மாட்டாங்க? பரலோகத்துக்கு போயிடுவான். அப்படின்னு பார்த்தா இயேசு கூட இருந்த யூதாஸ் என்ன பண்ணியிருக்கணும்? பரலோகத்துக்கு போயிருக்கணும். 3.5 வருஷம் இயேசு கூட இருந்தால் கூட அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கல. அதனால் இயேசு கூட இருக்கிறதுனால மட்டும் நித்திய ஜீவன் என்ற அர்த்தம் அல்ல. இயேசு கூட இருந்து அவர் சொல்லுகிறபடி செய்து வாழுகிறவன் எவனோ அவனுக்கு தான் நித்திய ஜீவன். அப்போ இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இன்னைக்கு சபை இந்த வார்த்தையை பெற்றிருக்கிறதா?
இது சபைக்கு தெரியுமா? இந்த விஷயம் சபைக்கு, நான் சொன்ன இந்த ஒரு பேசிக் விஷயம் சபைக்கு தெரியுமா? நாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், சபைக்கு வரவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோமே. ஆனால் அப்படி வேதம் சொல்லவில்லையே, அப்படி ஒரு காரியத்தை சொல்லவே இல்லையே. இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னா, சபைக்கு வரவங்க, ஊழியக்காரங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, இவங்க பரலோகத்துக்கு போவாங்களா அப்படின்னு ஒரு நாள் ஆண்டவர் எங்களை பார்த்து கேள்வி கேட்டார். இவங்க பரலோகத்துக்கு போவாங்களா? அப்படி பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? அப்படி பைபிள் ஒரு இடத்துலையும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்போ இவர்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால, நாங்கள் ஒரு 10 வருஷமாக நித்திய ஜீவ கூட்டங்கள்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்லி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, ஊழியம் செய்கிறவங்க, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்காக தங்களை அர்ப்பணித்தவங்க, இவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லது நல்ல ஒரு சீஷனாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும் இதை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். மாதம் 3 நாள், ஆனால் ஒரு டைம் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு போகிறோங்கிற ஒரு பேசிக் அடிப்படையாக நம்ம நம்புகிற விசுவாசத்திலேயே இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம போவாங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் போயிடுவோம். அப்படியானால் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டிய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த 2:7 சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், அப்படி கேட்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறதே இல்லை. நாம் இப்போ பேச போகிற விஷயம் என்னென்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு இருக்கு. சரி, இப்போது என்னுடைய கேள்வி, நம்ம இங்கே சகோதரர்கள் எல்லாருமே ஊழியக்காரங்க அல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? நான் ஊழியம் பண்ணலை அப்படின்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? பார்ட் டைம் பண்ணால் கூட சரி, ஊழியம் பண்ணுறவங்க தான் எல்லோரும் இல்லையா? சரி, நான் எப்போவுமே பொதுவாக ஊழியக்காரங்க கொடுக்கையில் விசுவாசிகள் வேணான்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம ரொம்ப அன்பாக பேசிப்போம். நம்ம அன்பாக பேசுகிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம்ல. என்ன நினைக்கிறீங்க? நீ அன்பாக பேச போறியான்னு கேட்குறீங்களா? நான் எப்போவுமே அன்பாக தான் பேசுவேன். எனக்கு கோபமாக பேசவே வராது. நான் பில்லி பாஸ்டரோட இருக்கிறதுனால அவர் சொல்லிக் கொடுத்த அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குது. சரி, கவனிங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்கள் சபையில் ஆவியானவர் தான் பேசுகிறாரா? இந்த வசனம் சொல்லுது, சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு இருக்குது. ஏன் சபையில் ஆவியானவர் தான் பேசுகிறாரு அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கான்ஃபிடென்ட்டாக ஏன் சபையில் ஆவியானவர் தாங்க பேசுகிறாரு அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்ன யாருமே கை தூக்கல? ஏன் சபையில், உங்கள் சபையில் 365 நாளும் 52 வாரமும் ஆவியானவர் தான் பேசுகிறாரு, வேறு யாருமே பேசலை, ஆவியானவர் தான் என் சபையில் பேசுகிறாரு அப்படிங்கிறவங்க ஒரு 5 பேருக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுது, ஒரு 3 பேருக்கு சந்தேகமாக தெரியுது. தூக்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்குது. கொஞ்சம் பேருக்கு நீ என்ன சொல்கிறியோ சொல்லு, அப்புறமா நான் சொல்கிறேன், அவர் பேசுகிறாரா இல்லையாங்கிறதுல அப்புறம் நான் சொல்கிறேன், நீ முதல்ல என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சரி, இருந்துட்டு போட்டோம். கொஞ்சம் பேர் உண்மையாகவே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு கை தூக்காதவங்களுக்கு தான் சோத்திரம். இப்போ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். கரெக்ட். என் சபையில் ஆவியானவர் தான் பேசுகிறார் என்பதற்கு எனக்கு உத்தரவாதம் இருக்கிறதா? 100% ஆவியானவர் தாங்க பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சுய பரிசோதனையை நீங்கள் செய்ய வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். பல நேரத்தில் இங்கே இருக்க ஊழியக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை, நமக்கு, நான் என்னையும் சேர்த்துக்கிறேன், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டால், நாம் பேசுகிற இடத்துல இருக்கிறோம், ஒரு குரூப் கேட்குற இடத்துல இருக்குது. பேசுகிறது நம்ம எல்லாமே சரிதான், நம்ம சொல்கிறது எல்லாமே சரிதான்னு ஒரு தாட்டு நமக்குள்ளே போயிட்டே இருக்குது. கேட்குறவனை நம்ம கண்டிக்கிறோம், கேட்குறவனை நம்ம திட்டுறோம், அவனை சரி பண்ணுறோம். நாம் என்றைக்காவது சரி ஆனோமா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால்னு இருக்குது. நம்மளை சரி பண்ணி பார்த்துருக்குறோமா? சுய பரிசோதனை பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் 195% ஊழியக்காரங்கள் கிடையாது. எல்லாமே, எல்லாரை பொறுத்த வரைக்கும் நாம் பண்ணுறது எல்லாமே கரெக்ட் தான், பர்ஃபெக்ட் தான். ஏன்னா நான் ஊழியக்காரன், அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் யார்? நான் ஊழியக்காரன். நான் தப்பு பண்ணுவேனா? ஆதாமிலிருந்து யோவான் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எத்தனை ஊழியக்காரங்க பைபிளில் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பண்ணது பெரும்பாலும் ஊழியக்காரனாக தான் இருக்கும். ஊழியக்காரன் தான் நிறைய தப்பு பண்ணியிருப்பான். ஆனால் அன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க ஒத்துக்கிட்டாங்க, இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க ஒத்துக்க போகிறது இல்லை. நான் தேவன் தான் பேசுகிறேன், அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன போய் மிஸ்டேக்குன்னு சொல்கிறீங்க? நான் எத்தனை வருஷம் ஊழியக்காரன்? அடுத்த பேச்சு, நான் எத்தனை வருஷம் ஊழியக்காரன், எத்தனை வருஷம் டாக்டர் இருக்கார், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கார்.
அவர் பண்ணுற பேஷண்ட்டு சாகாதா? சாக வாய்ப்பு இருக்கா இல்லையா? சாக வாய்ப்பு இருக்குது இல்லை? எத்தனையோ வருஷமாக வண்டி ஓட்டுறாரு, அவர் ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குதானே? அதனால் எல்லா வருஷமும் ஊழியம், 10 வருஷம் ஊழியம் பண்ணுறேன், 20 வருஷம் ஊழியம் பண்ணுறேன், அதனால் என் ஊழியத்தில் மிஸ்டேக்கே இருக்காதுன்னு அர்த்தமா? இன்றைக்கி நிறைய பேர் பல இடத்துல இந்த சுய பரிசோதனை பண்ணாததனுடைய விளைவு, அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது, பரலோகத்துக்கு போவோமான்னு தெரியாது. இப்போது இயேசுவின் நாமத்தில் ஒருத்தன் அற்புதம் செஞ்சான், ஒருத்தன் தீர்க்க தரிசனம் உரைச்சான், ஒருத்தன் பிசாசுகளை விரட்டினான், இவன் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தானா, இயேசு வரும்போது நமக்கு பரலோகம் கிடைக்கும். ஏன்? பிசாசு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்? தீர்க்க தரிசனம் கரெக்டாக இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தா இயேசு சொல்கிறாரு, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, உன்னை சேர்த்துக்க மாட்டேன் பரலோகத்தில்ட்டார். அவன் சொல்கிறான், அடையாளமாக என்ன சொல்கிறான்னா, நான் உண்மையாக இருந்தேன் அல்லவா, நான் உத்தமமாக இருந்தேன் அல்லவா, நான் ஜெபித்தேன் அல்லவான்னு சொல்லலை. அவன் என்ன சொன்னான்? நான் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும் அல்லவா ஆண்டவர் சொன்னார். அப்போ நீ எதை வச்சு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற? உங்கள் ஊழியத்தில் கிடைக்கக்கூடிய பலன்களை வைத்து, அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியதான ஆத்துமாக்களை வைத்து. இப்போ இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு, அவர்கள் ஜனங்களை வைத்து உன் ஊழியத்தை டிசைட் பண்ணாத. வந்து சந்தோஷமாக சொன்னாங்க, ஜனங்க கேட்குறாங்கன்ட்டு, அதன் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படாதிருங்கள். இன்னைக்கு இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? என் ஊழியத்தில் வரக்கூடிய பலன், என் ஊழியத்தில் கிடைக்கக்கூடியதான பெனிஃபிட்ஸ், இதை வச்சுக்கிட்டு நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அதனுடைய விளைவு என்ன? நாம் பரலோகத்துக்கு போவோமாங்கிற எண்ணம் நமக்கே தெரியாது. நான் தீர்க்க தரிசனம் கரெக்டாக உரைச்சிட்டேன்னா, இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. மோசே கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொன்னார். மோசே என்ன பண்ணார்? அடித்தார். தண்ணி வந்துச்சா இல்லையா? வந்துச்சு தானே? ஜனங்க குடித்தாங்களா இல்லையா? ஆடு மாடு குடிச்சிச்சா இல்லையா? அப்போ மினிஸ்ட்ரி சக்ஸஸாக இல்லையா? மினிஸ்ட்ரி நல்லபடியாக சக்ஸஸ். ஃபெயிலியரான ஒரே ஆள் மோசே மட்டும். அங்கே ஃபெயிலியர் மோசே, ஆனால் மினிஸ்ட்ரி சக்ஸஸ். இன்றைக்கும் பல இடங்களில் இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஊழியம் சக்ஸஸ், ஊழியக்கார ஃபெயிலியர். நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஒரு சும்மா விளையாட்டுக்கு, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்டும்பாங்க. இங்கே இதான் இன்றைக்கி பிரச்சனை. ஊழியக்காரன் தன்னை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறான்னா, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், கன்ஃபார்மாக போயிடுவேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எடுத்துக்கொள்ளப்பட போகும்பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடியதான தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை பார்த்து சொல்கிறாங்க, இன்று உம்முடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், உனக்கு தெரியுமா? அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுறது யாருக்கு தெரியுது? இன்று. எலியா பரலோகத்துக்கு இன்றைக்கி போக போகிறான்றது. பரலோகம் எலியா இன்றைக்கி அமெரிக்கா போகிறான்ல, எலியா இன்றைக்கி மலேசியா போகிறான்ல, எலியா இன்றைக்கி எங்கே போகிறான்? பரலோகத்துக்கு போகிறான். அப்படிங்கிறது யாருக்கு தெரியுது? அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஊழியக்காரனுக்கும் தெரியுது. சரி, அடுத்து எலிசா அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு தெரியும், நீங்கள். அப்போ எலியா போகிறது யாருக்கும் தெரியுது? எலிசாவுக்கும் தெரியுது. சரி, இன்னொரு வார்த்தை. இப்போ எலிசாவை பார்த்து சொல்கிறாரு, இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதோட அர்த்தம் என்ன? அவர் போகிறது அவருக்கும் தெரியுது, அவர் பரலோகத்துக்கு போவாருங்கிறது அவருக்கும் தெரியுது, அன்னைக்கு போவாருங்கிறது அவருக்கு தெரியுது, அவர் போவாருங்கிறது எலிசாவுக்கு தெரியுது, அவர் போவாருங்கிறது அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஊழியக்காரனுக்கும் தெரியுது. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போவோங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்குதா? இன்னைக்கு இயேசு வந்தால் போயிடுவேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம், எனக்குள்ளே இருக்கிற எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குற ஊழியக்காரர் இருக்கானா? அது ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கிறார். அவர் தெளிவாக இருக்கிறார். கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அதனால்தான். எவ்வளோ கரெக்டாக கேட்டேன் பாருங்க. வேறு ஏதாவது கேட்டேன்னா அவரை நான் வேறு ஏதாவது கேட்டேன்னா? அப்போ கவனிச்சுக்கு பாருங்கள், அவர் நமக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு இல்லை. சரி, நம்மளை விடுங்க. நம்ம கூட இருக்கிற ஊழியக்காரங்க அத்தனை பேரும் உங்களை பற்றி சாட்சி கொடுப்பாங்களா? சொல்லுவாங்களா? ஐயோ அவர் நீதிமான்ங்க, இன்னைக்கு இயேசு வந்தால் போகக்கூடாது, எங்களுக்கு தெரிஞ்சு கோலாரில் இவர் ஒரு ஆள் மட்டும்தாங்க, கேஜிஎஃப்பில் இவர் கன்ஃபார்மாக போவாருங்க அப்படின்னு உங்களால் யாரை சொல்ல முடியும்? விரல விட்டு என்றால் ஒரு ஆள் இல்லை. நம்மளை சொல்லுவாங்களா? மற்றவங்கள சொல்கிறத விட்டுருங்க, நம்மளை சொல்லுவாங்களா? சரி, இவங்க அத்தனை பேரையும் விட்டுருங்க. கூட இருக்கிற எலிசா சொன்னான்ல, எனக்கு தெரியும் அவர் இன்னைக்கு போகிறாருன்னு. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவி சொல்லுவாங்களா நீங்கள் கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போயிடுவீங்கன்னு? உங்கள் வீட்டுக்கார் கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போவாரா அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் பாஸ்டரமாக யோசிப்பாங்க, இவரா? இல்லை, நான் சொல்கிறது உண்மை, விளையாட்டுக்கெல்லாம் கிடையாது, சீரியஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவி பரலோகத்துக்கு போகுமான்னு உங்களை கேட்டால் நீங்கள் சொல்கிற முதல் வார்த்தை, விழா அவள் வந்தால் பரலோகமாகவே இருக்காது. அது
ஏன் இன்னைக்கு நமக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுல பரலோகத்துக்கு போவோம்? ஆனால் அதுதான் பேசிக் அடிப்படை. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ ஊழியங்களையும் எல்லாமே நீங்கள் என்ன வேணா இருந்துட்டு போங்க. ரெவரண்டாக இருங்க, ரைட் ரெவரண்டாக இருங்க, லெஃப்ட் ரெவரண்டாக இருங்க, டாக்டராக இருங்க, பிஷப்பாக இருங்க, இல்லை 10,000 பேர் இருக்கிற சபைக்கு பாஸ்டராக இருங்க, இல்லை உலகத்தையே கலக்கிற எவாஞ்சலிஸ்டாக இருங்க, இல்லை தீர்க்க தரிசனத்தை புட்டு வைக்கிற தீர்க்க தரிசியாக இருங்க. வாட் எவர் இட் இஸ், எண்ட் ஆஃப் த டே பரலோகத்துக்கு போகணும். அவ்வளோதான் நம்முடைய ஒரே நோக்கம். முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போகணும், அவ்வளோதான் மொத்தமே. அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் இருக்கா? இன்றைக்கி ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறாரு, எனக்கு ஆண்டவர் பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறாரு, என் ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டாக இருக்குது. சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கி நம்ம எல்லாரும் சொல்கிறது, நம்ம ஃபெயில் ஆகிறோன்றது நமக்கு இப்போ முக்கியமே இல்லை. நம்ம எதை சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்திக்கிறோம் தெரியுமா? அந்த ஊழியக்காருக்கு நான் பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு ஏன் சர்ச்சு பரவாயில்ல, அந்த ஊழியத்துக்கு ஏன் ஊழியம் பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோன்னா, நான் 35 பாஸ் ஆவனான்னு தெரியாது, ஆனால் அவர் 30 கன்ஃபார்மாக ஃபெயில் ஆகிடுவார். நம்முடைய கம்பாரிசன் இன்னைக்கு ஃபெயில் ஆகிற ஊழியக்கார மேலே வச்சு நமக்கு ஒரு திருப்தி. அந்த சர்ச்சுக்கு நம்ம சர்ச்சு எவ்வளவோ பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு நம்ம சர்ச்சில் எவ்வளோ நல்லா சபை போயிட்டு இருக்குது. அப்படி தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோமே ஒழிய, நான் போவேனா, எனக்குள்ள அந்த நிச்சயம் இருக்குதா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பெரும்பான்மையான ஊழியக்காரர்களுக்கு கிடையாது. அவர்களுக்குள்ளேயே தெரியும். நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். இப்போ நீங்கள் உங்களை பற்றி பொய்யான சாட்சி கூட கிடச்சிரும். ஏன்னா நம்மலாம் சிவாஜி கணேசன் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் பல ரூபத்தில் இன்றைக்கி இருக்கிறார். ஊழியக்காரங்குள்ள மிகச்சிறந்த நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. மேலே ஏறி மேடையில் நடிக்கிற மாதிரி இவங்கள பண்ண நடிகர்களை நீங்கள் உலகத்திலே பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அன்றைக்கி டிவியில் சொல்கிறார், இத்தனை நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய மினிஸ்ட்ரி தப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேங்கிறார். அப்போ அத்தனை நாள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நடிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய புத்தகத்தை எழுதின ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். அவர் எழுதுகிறாரு, புத்தகங்கள் எழுதின காலத்தில் அவரை மாதிரி புத்தகம் வித்த ஆளே கிடையாது. அவர் எழுதுகிறார், ஒரு நாள் என்னுடைய புத்தகத்தில் நான் பரிசுத்தத்தை பற்றி அதிகமாக எழுதும் போது நான் பாவம் செய்து கொண்டிருந்தேன்றார். பரிசுத்தத்தை பற்றி அதிகமாக எழுதும் போது நான் பாவம் செய்து கொண்டிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளில் எத்தனை பேர் மிகச்சிறந்த நடிகர்கள், எத்தனை பேர் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். அவர் பாருங்க, ஆரோனை கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்வார், அவனை இன்று சுத்திகரிப்பு பண்ணி நாளைக்கு வர சொல்லும்பார். யோசுவா கிட்ட சொல்லுவார், இன்று சுத்திகரிப்பு செய்துங்க, நாளைக்கு நம்ம பெரிய காரியத்தை பார்க்க போகிறோம்பார். அத்தனை பேரையும் சொல்வார், சுத்திகரிப்பு செய், வர சொல்லுன்னு. மோசையை ஒரே ஒரு தடவை தான் சொல்வார், அதுக்கப்புறம் லைஃப்பில் சொல்ல மாட்டார். சுத்திகரிச்சுக்கிட்டு மேலே வான அவர் சொல்லவே மாட்டார். ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் சொல்லுவார், அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய மாட்டார், சொல்லவே மாட்டார். காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் அவன் எப்பவும் சுத்திகரித்து ரெடியாகவே இருந்தான், அவர் எப்போ கூப்பிட்டாலும் மேலே போகிறதுக்கு. அவனுக்கு தனியாக சுத்திகரிப்புக்குன்னு ஒரு டைம் தேவையே படலை. ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி. எப்போ கர்த்தர் கூப்பிடுவார்னு எனக்கு தெரியாது, ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பான். அவங்ககிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டி தான் இன்றைக்கி ஊழியக்காரங்கிட்ட வேணும். ஊழியக்காரங்க இன்றைக்கி எப்படி நம்ம ஆகிட்டோம் தெரியுமா? அசல்ட்டு, ஒரு அசதி. ஒரு ஊழியத்தில் நான் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சுன்றவன தலைக்குள்ள ஒரு பெருமை, மமதை. என்ன மமதை? எனக்கே வா, நான் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுறேன், எனக்கு தெரியாதுதா? ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. மொத்தமே ஒரு 10 கதையை வச்சுக்கிட்டு ஓட்டுறது. நான் சொல்கிறது கோளாறில் இல்லை, வெளியே நீங்கள் தங்கம். நான் பேசுகிறது உங்களை பற்றியே இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க போகிறீங்க, நம்மளை தான் சொல்கிறாருன்னு. நீங்கள்லாம் ஜெம்மு. நான் பேசுகிறதெல்லாம் பெங்களூர், கர்நாடகா, அந்த பக்கம் மங்களூர், கோவா, அரேபியன் சி, அதுக்கு நடுவில் இருக்கிற தீவில் இருக்கிறவங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சும்மா ஒரு 10 கதையை தெரிஞ்சுக்கிறது, ஒரு 20 வசனத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏசாயா கிட்ட ஒரு 10-20 வாக்குத்தத்தத்தை வாங்கி வச்சுக்கிறது. நீங்கள்லாம் பரலோகத்துக்கு போனீங்கன்னா முதல்ல போய் பார்க்க வேண்டிய ஆள் ஏசாயா தான். அவர்கிட்ட போய் கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு என்ட்ராகும் போது, ஐயா நீ மட்டும் இல்லாட்டி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாங்களாம் தவிச்சு போயிருப்போம், ஏதோ உன்னால தான் வாக்கு தத்தத்தில் நாங்கள் பொழைச்சோம். ஏசாயா வாக்கு தத்தம் இல்லாட்டி நம்ம கதையே முடிஞ்சிருச்சு. அப்போ நம்மளுடைய சுய பரிசோதனை, நான் பரலோகத்துக்கு போவேங்கிற எண்ணம் இருக்கா? அந்த நிச்சயம் இருக்கா? இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் செஞ்சேன், நான் தப்பில் இருக்கிறேன்றதே தெரியாமல் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். ஏன் பரலோகத்துக்கு போயிடுவேன்? நான் ஊழியம் பண்ணுறேன். ஊழியம் பண்ணுறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். உண்மையும் உத்தம் உள்ள ஊழியக்காரன் தான் பரலோகத்துக்கு போவான். ஊழியம் பண்ணுறவன் பரலோகத்துக்கு போவான் பைபிள் ஒரு இடத்துல கூட சொல்லலை. உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே தான் பரலோகத்துக்கு போவான். அப்போ இங்கே எனக்கு தேவைப்படுது உண்மையும் உத்தமம் எனக்கு இருக்குதா? அப்போ இந்த சுய பரிசோதனை பண்ணி பார்க்காமல் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி? இப்போ நான் ஒரு பேசிக் கேள்வி கேட்டேன், உங்கள் சபையில் ஆவியானவர் தான் பேசுகிறாரா அப்படின்னு. அதில் ஒரு 50% கை தூக்கலை. எதுக்காகன்னு எனக்கு தெரியாது. ஒரு 25% நல்லா கை தூக்குனீங்க, ஒரு 25% பாதி தூக்குனீங்க. இப்போது ஒரு பேசிக்காக ஒரு சபையில்
ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை நடத்துறதுங்கிறது தான் நமக்கு இருக்கிற பிரதானமான வேலை இன்றைக்கி. அதானே இருக்கிறதுல பிரதான வேலை அதானே. அதுக்கப்புறம் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு, அப்புறம் கூடுகை, இதெல்லாம் அதில் வரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பேசிக் அடிப்படை ஊழியத்தினுடைய மிக முக்கியமாக நான் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வது. அந்த ஆராதனையில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா செய்தி கொடுப்பது. அதுக்கு தான் அதிக நேரம் வச்சுருக்கிறோம். இப்போ அதுவும் போயிட்டுருக்குது. ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ. அந்த 1 மணி நேரத்தில் உங்கள் சபையில் ஆண்டவர் பேசுகிறாரான்னு கேட்டால் உங்கள் ஊழியத்தினுடைய அடிப்படையே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஆவியானவர் பேசுகிறாரா? அப்படியா? ஆமாங்க பேசுகிறாரு, தட்டு மாதிரி கொஞ்சம். ஒரு குரூப்பு ஆமாங்க பேசுகிறாரு, ஒரு குரூப்பு தெரியலையே, இருக்குது எதுக்கும் யோசித்து நம்ம பண்ண கையை தூக்கிட்டு எதுக்கு வம்பு. அப்போ இந்த அடிப்படையாக என் சபையில் ஆவியானவர் பேசுகிறாரா இல்லையா என்பதிலே எனக்கு இவ்வளவு தடுமாற்றம் இருக்குமானால், இதுக்கப்புறம் ஆவியானவர் பேசுறதுல நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நித்திய ஜீவன். இங்கே தான் நீங்களும் நானும் ஆரம்பிக்கிறோம். செய்தியை நாம் இங்கே தான் ஆரம்பிக்கிறோம். சரி, இப்போ ஆவியானவர் பேசுகிறாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஆவியானவர் பேசுகிறான்றீங்க, ஆவியானவர் தான் என் சபையில் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே இப்போ நான் வசனத்தில் தான் சொல்கிறேன், வசனத்துக்கு வெளியே இருந்து நான் சொல்லலை. ஆவியானவர் தான் என் சபையில் பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் என்ன அப்படின்னு கேட்டால், யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துலேருந்து வாசிங்க. ஆவியானவர் தான் பேசுகிறாருங்கிறதுக்கான ப்ரூஃப் அங்கே இருக்கு. அந்தபடி உங்களதில் ஆவியானவர் பேசுகிறாரான்னு பாருங்கள். யோவான் 16:7 வாசி. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் பாருங்க, ஆவியானவர் வந்துட்டாருன்னா என்னத்தை பற்றி பேசுவார் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க. பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ ஆவியானவர் சபைக்குள்ள வந்தாருன்னா மெசேஜ் 3 டைப்பில் தான் இருக்கும். மெசேஜ் 3 டைப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன எடுக்கும்போது, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கடைசி காலத்தை குறித்து பேசுவார். இது என் டைப் ஆஃப் மெசேஜ். இது ஒரு பேட்டர்ன். இப்போ மோகன் சியானன் எடுத்திங்கன்னா அவர் எவாஞ்சலிசம், அவர் வந்து சுவிசேஷத்தை குறித்து பேசுவார். இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பேட்டர்ன் இருக்குது. அவங்கவுங்க மெசேஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவியானவருடைய மெசேஜ் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டால், இயேசுவே சொல்கிறாரு, அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தைனா நீங்கள் உடனே உலகத்தில் நினச்சிக்காதீங்க, நமக்குள்ள இருக்கிற உலகத்தை. ஏன்னா அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். கண்கள் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நீச்சை, இவையெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். அது நமக்குள்ளே இருக்குது. அதை கண்டித்து உணர்த்தி வெளியே எடுத்து பரிசுத்தமாக்கி தேவ சாயலாக மாற்றி குமாரன் சாயலுக்கு ஒப்பாக்கி உங்களை என்னை கொண்டு போய் பரலோகத்தில் வச்சு நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வரார். இது ஆவியானவர் வேலை. ஆனால் ஆவியானவர் வரும்போது இந்த 3 பற்றி பேசுவார்னு இருக்குது. உங்கள் சபையில் இந்த 3 குறித்த பிரசங்கம் தான் இருக்கிறதா, இல்லை வேற பிரசங்கம் இருக்கா? நான் கேட்கறது புரியுதா? இப்போ பாருங்கள், ஆவியானவர் தான் இந்த வேத வாக்கியத்தை அருளி செய்தவர். டோட்டல் பைபிளும் யாரால் கொடுக்கப்படுகிறது? ஆவியானவரால். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார். அவர் சொல்லும் போது புதிய ஏற்பாடு இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லும் போது எதை எழுதலை? புதிய ஏற்பாடு கம்பைலே ஆகலை இன்னும். தீமோத்தேயுக்குலாம் எழுதும் போது அப்போ தான் அங்கங்கே ஒரு பக்கத்தில் ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்கிற வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எதை பற்றி அப்படின்னா, பழைய ஏற்பாட்டை பற்றி. பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியம். இப்போ புதிய ஏற்பாடும் அதில் இருக்குது. டோட்டலாக சேர்ந்தது தான் என்னது? பைபிள். இந்த டோட்டல் பைபிளும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கு. இந்த பைபிளில் முதல் பிரசங்கியார் யாருன்னு நினைக்கிறீங்க? பைபிளில் முதல் பிரசங்கியார் சும்மா சொல்லுங்க, எல்லாம் ஊழியக்காரங்க தானே. நோவா இல்லையா? அவர் இல்லை, ஏனோக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. யூதாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யூதாவின் புஸ்தகம் 14-15, குறிப்பாக 15 வாசிங்க பார்ப்போம். இல்லை 14-15 வாசிங்க. யூதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இதான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம். முன்னறிவித்தான். எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14வது வசனம் சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை
நியாயம் தீர்க்க வருகிறார் என்று பிரசங்கித்தான். ஃபர்ஸ்ட் பிரசங்கம் எதை பற்றி இருக்குது? நியாய தீர்ப்பை பற்றி பிரசங்கம். ரெண்டாவது பிரசங்கியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோவா, 10ஆம் தலைமுறை. இப்போ நோவா பிரசங்கம் பண்ணும்போது 2 பேதுருவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. என்ன பிரசங்கம்? நீதியை. 2வது பிரசங்கம் எதை பற்றி இருக்கு? நீதியை பற்றி. முதல் பிரசங்கம் நியாய தீர்ப்பு, 2வது பிரசங்கம் நீதி. இதுக்கு அடுத்த பிரசங்கம் யாருக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆபிரகாம். 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமின் சொல்லுக்கு என் கற்பனைகள் நியமங்களை கை கொள்ளுவான் என்று. அடுத்து 25, 26ஆம் அதிகாரங்களில் சொல்கிறாரு, ஆபிரகாம் கை கொண்டு தன் பிள்ளைகளுக்கு சொன்னான் என்று. அதுக்கப்புறம் நீதி பிரமாணம், நியாயப்பிரமாணம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மோசேகிட்ட நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்துட்டாரு. நியாயப்பிரமாணம் முழுக்க முழுக்க தண்டனை. இப்போ யோசித்து பாருங்கள், பழைய ஏற்பாடு முழுக்க ஒன்று நீதி இல்லை நியாய தீர்ப்பு. புதிய ஏற்பாட்டுடைய முதல் பிரசங்கியார் யார்? யோவான் ஸ்நானகன். அவர் பண்ண முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், பாவத்தை குறித்து. சரி, பிரசங்கம் பண்ணி மனம் திரும்புகிறவங்களுக்கு அவர் என்ன கொடுத்தாரு? ஞானசானம் கொடுத்தாரு. ஞானசானம் என்பது நீதி. இயேசு சொல்கிறாரு, இது எல்லா நீதிக்கும் கீழ்ப்பட்டதாக இருக்கிறது. சரி, மனம் திரும்பாதவங்களுக்கு அவர் என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே, நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் நியாய தீர்ப்பு. 3 பேர், நீதி, நியாயம், பாவத்தை குறித்து. அடுத்த பிரசங்கர் இயேசு பண்ண ஃபர்ஸ்ட் பிரசங்கம் கலிலேயாவில் 4ஆம் அதிகாரம் மத்தியில், இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமமாக இருக்கிறது. டோட்டல் பைபிளும் இந்த 3 பிரசங்கத்தில் தான் இருக்கும். டோட்டல் பைபிளும் இந்த 3 பிரசங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பாவத்தை பற்றி இருக்கும், பாவத்திலேருந்து விடுதலையானா என்ன ஆசீர்வாதம்னு இருக்கும், பாவத்திலேருந்து விடுதலை ஆகாட்டி என்ன நியாய தீர்ப்புன்னு இருக்கும். விசுவாசம் என்பது நீதி. யார்? ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன கிடைக்கும்னு இருக்கும், கீழ்ப்படியாட்டி என்ன நியாய தீர்ப்புன்னு இருக்கும். அடுத்து புதிய ஏற்பாட்டில் ஞானசானம் நீதி, அதுக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன ஆசீர்வாதம் வரும், கீழ்ப்படியாட்டி என்ன நியாய தீர்ப்பு வரும். டோட்டல் பைபிளும் இதன் பேஸில் தான் இருக்கும். இந்த 3க்குள்ள தான் டோட்டல் பைபிள், சுவிசேஷம், வாக்கு தத்துவம் அத்தனையும் அடங்கி இருக்குது. இந்த 3ல் தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களா? உங்கள் 52 வார பிரசங்கமும் இந்த 3க்குள்ளே தான் இருக்குதா? ஆனால் கடந்த 20-25 வருஷமாக இந்த 3 தாண்டி 4வது பிரசங்கத்துக்கு சர்ச்சு போயிடுச்சு. அதுதான் அடிப்படையே இல்லாத ஆசீர்வாத பிரசங்கம். வெறும் ஆசீர்வாதம். உன்னை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், வாளாக்குவார், தரையாக்குவார், உனக்கு காரு கொடுப்பார், வீடு கொடுப்பார், உனக்கு இடம் கொடுப்பார், உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுப்பார், உன் பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கொடுப்பார், உனக்கு அது கொடுப்பார், இது கொடுப்பார். இது முழுக்க அடுத்த 20 வருஷம், நீங்கள் போன 20 வருஷமாக இதான் பிரசங்கம் சபையில். பாவத்தை பற்றி பேசுறது குறைஞ்சி போச்சு. பாவம் சொன்னாலே பாவன்ற இடத்துக்கு சபை வந்துருச்சு இன்னைக்கு. ப்ராஸ்பரஸ் டாக்டர் சொன்ன, ப்ராஸ்பரிட்டி டாக்டர், அதாவது செழிப்பின் உபதேசம், கிரேஸு, ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு. பாவத்தை பற்றி பேசக்கூடாது. ஏன் பாவம் சொல்கிறேன்? இதை 3 தாண்டி வேற பிரசங்கம் ஆவியானவர் பண்ண மாட்டார், பைபிளில் இல்லை. ஆனால் இன்னைக்கு 4வது பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த பிரசங்கம் யார் கொடுத்தது? இந்த பிரசங்கம் தேவன் கொடுத்தது அல்ல. ஆவியானவர் பேச மாட்டார், சபையில் பேச மாட்டார். அப்போ இந்த பிரசங்கத்தை, நீங்கள் செய்கிற இந்த 4வது பிரசங்கத்தை செய்தது யார்? செய்கிறது யார்? இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் கண்டிப்பாக. ஞாயிற்றுக்கிழமை காலையில், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வச்சிருக்கிறோம், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணுறீங்களோ, இந்த பிரசங்கம் உங்கள் சபைக்கு என்ன டைம் லைனில் வந்து சேருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பிரசங்கம் உங்கள் சபைக்கு என்ன டைம் லைனில் வந்து சேருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்களேன். உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நான் எவ்வளவு முக்கியமான ஆள் என்பது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் மெசேஜோடைய பவர் அல்லது உங்கள் மெசேஜோடைய வேல்யூ என்ன நீங்கள் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:1 வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, நம்முடைய ஊழியக்காரருக்கு, யாருக்கு? சபையில் உள்ள ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கும். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்ப இது எங்க உருவாயிருக்குது? ஃபர்ஸ்ட் பிரசங்கம் இயேசு, தேவன் இயேசுவுக்கு. அப்ப உருவானது பரலோகத்தில். அவர் யார்கிட்ட கொடுக்குறாரு? இயேசு கிட்ட கொடுக்குறாரு. அடுத்து இவர் தம்முடைய தூதனை அனுப்பி. இயேசு யார் அனுப்புறாரு?
தூதனை அனுப்பி அடுத்து நம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்போ உங்க கையில் இருக்கிற பைபிள் 4 ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி வந்திருக்குது. தேவன் கிட்ட இருந்து இயேசு வழியா தூதனை அனுப்பி யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாச்சு. நம்முடைய உபதேசம் எதன் அடிப்படையில் இருக்குது? அப்போஸ்தலர் உபதேசத்தால் நம்ம இருக்கிறோம். அது யோவானுக்கு கொடுக்கப்பட்டது, சிலது பவுலுக்கு கொடுக்கப்பட்டது, சிலது யூதாவுக்கு கொடுக்கப்பட்டது, சிலது மத்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது. இது எல்லாம் சேர்ந்து கம்பைல் ஆகி பைபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்தது. அந்த 4 ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு, பிரிண்ட் ஆகி நம்ம கைக்கு வந்துடுச்சு. சரியா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது மாற போகிறதே இல்லை இனிமேட்டு, ஏன்னா பிரிண்டட் ஆயிடுச்சு, நம்ம கைக்கு வந்துடுச்சு. 4 ஸ்டேஜ் மாறாது. அடுத்து வாசிங்க, 2:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். இப்போ யோவானை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். அப்போ யோவான் கிட்ட இருந்து யாருக்கு வருது? சபையின் தூதனுக்கு வருது. சபையின் தூதனுக்கு வருது. இது 5வது ஸ்டேஜ், 5th ஸ்டேஜ். இப்போ சபையின் தூதனுக்கு அடுத்து சொல்ற வார்த்தை 7வது வசனம் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப சபையின் தூதன் வழியா யார் பேசுறது? ஆவியானவர் பேசுறாரு. யாருக்கு பேசுறாரு? சபைக்கு பேசுறாரு. அப்போ சபையின் தூதன் 5வது இடம், ஆவியானவர் 6வது இடம், சபை 7வது இடம். தேவன் கிட்ட இருந்து சபைக்கு ஒரு மெசேஜ் வந்து சேரும் போது 7 ஸ்டேஜ் இருக்குது. பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்து, இயேசு தூதனை அனுப்பி, தூதன் யோவானுக்கு கொடுத்து, யோவான் சபையின் தூதனுக்கு நம்ம கையில் கொடுத்துட்டாச்சு. இப்போ நம்மகிட்ட இருந்து ஆவியானவர் யாருக்கு பேசணும்? சபைக்கு பேசணும். இது 7 ஸ்டேஜ். ஒவ்வொரு மெசேஜும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜும் 7 ஸ்டேஜ் கிராஸ் ஆகி 7வது ஸ்டேஜில் சபைக்கு வரும். இந்த 7 ஸ்டேஜில் இந்த மெசேஜை சபைக்கு போக விடாமல் அல்லது சபைக்கு தப்பாக கொண்டு போய் சேர்க்குற ஒரே ஆள் யார் தெரியுமா? இந்த 7ல் 4 ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. தேவன் கொடுத்துட்டாரு, இயேசு வாங்கிட்டாரு, தூதனை அனுப்பிட்டாரு, அப்போஸ்தலருக்கு நமக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. நம்ம அப்போஸ்தலர் உபதேசம் தான் கட்டப்பட்டிருக்கிறோம். வசனம் அப்படி தான் சொல்லுது, அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம்பிடுதலிலும் நாம் தரித்திருப்போம். ஸோ உபதேசம் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ 4 ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து 5வது நம்ம தான் ஊழியக்காரன். அது எவாஞ்சலிஸ்ட் செய்தி பேசுகிறாரோ உங்கள் சர்ச்சில், இல்லை பாஸ்டர் பேசுகிறாரோ, இல்லை தீர்க்கதரிசியை கூப்பிடுறீங்களோ, யாரை கூப்பிட்டீங்களோ, புல்பீட்டிலேருந்து மைக்கில் பேசுகிற ஆள், இந்த ஆள் 5வது ஸ்டேஜ். இந்த ஆளுக்குள்ளேருந்து ஆவியானவர் பேசினா ஆவியானவர் சபைக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருவார். 7வது ஸ்டேஜ் முடிஞ்சிடும். இந்த ஆளுக்குள்ளேருந்து ஆவியானவர் பேசலைன்னா, இந்த ஆள் மாம்சத்தில் பேசினா, இந்த 4 பேர் கொடுத்த வார்த்தையும் அங்கே போகாது, இந்த மாம்சம் சபைக்கு போயிடும். இந்த டோட்டல் டிசைனில் இதை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும். அந்த புல்பிட்டில் நிற்கிற ஊழியக்காரனால் மட்டும்தான் அது முடியும். மிச்சம் இந்த இடத்துல எதுவுமே மாறாது. உங்களுக்குள்ளேருந்து ஆவியானவர் பேசுனா பரலோகத்தினுடைய மெசேஜ் உங்கள் சபைக்கு போயிடும். உங்களுக்குள்ளேருந்து ஆவியானவர் பேசாமல் உங்கள் மாம்சம் பேசினா பரலோகத்தின் செய்தி போகாமல் உங்கள் மாம்சம் சபைக்கு போயிடும். அவ்வளோதான் விஷயமே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈஸியான ஒரு விஷயம்தான். வானத்துலேருந்து மழை பெய்யும். அது ஏதோ ஒரு இடத்துல டேம்லேயோ எங்கேயோ வந்து பெஞ்சு அங்கே இருக்கும். அது அங்கேருந்து ஓடி என்ன செய்யும்? நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடியதான ஏரிக்கு வந்து சேரும். அங்கேருந்து பாருங்கள், மோட்டர் கிட்டர் போட்டு உங்களுக்கு என்ன செய்வாங்க? அந்தந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதான இடத்துக்கு ஏற்றுவாங்க. அங்கேருந்து உங்கள் வீட்டு டேங்க்குக்கு வரும். அந்த டேங்க்கிலேருந்து உங்கள் வீட்டு குழாய் வழியாக வீட்டுக்குள்ளே வரும். இப்போ இதில் மழையை பெய்யுறது, ஏரியில் வர்றது, டேங்க்கில் ஏற்றுற வரைக்கும் பிரச்சனையே இருக்காது. டேங்க்லேருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய குழாய் மட்டும் துரு பிடிச்சிருந்தா மொத்த தண்ணியும் துரு பிடிச்சதாக தான் இருக்கும். உங்களது அந்த குழாய் அழுக்காக இருந்தால் மொத்த தண்ணியும் அழுக்காயிடும். மழையிலேருந்து, அந்த வானத்திலிருந்து பெஞ்ச மழை அழுக்கு ஆகிறதும் ஆகாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வீட்டு குழாய் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் பரலோகத்திலேருந்து ஆவியானவர் உங்கள் சபையில் பேசுகிற வார்த்தை ஆவியானவர் தான் பேசுகிறாராங்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு பேசுகிறீங்களாங்கிறதா இங்கே கேள்வி. இப்போ இன்றைக்கி ஆமாங்க நான் ஆவியில் நிறைஞ்சு தான் பேசுகிறேன்னா உங்கள் பிரசங்கம் இந்த 3ல் தான் இருந்திருக்கணும். இந்த பிரசங்கம் இந்த 3 தான் இருந்திருக்கணும். ஒன்று பாவத்தை குறித்து, பாவத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் இருக்கக்கூடியதான சாபத்தை குறித்து, கீழ்ப்படிந்தால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து. ஒன்று நீதியை குறித்து, நீதி என்பது விசுவாசம், கீழ்ப்படிதல் எல்லாம் இருக்குது. கனி, ஆவியின் கனியில் விசுவாசம் இருக்குது, இதை பற்றி இருக்கணும். இதனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி பேசியிருக்கணும்.
அல்லது நியாய தீர்ப்பு. ஆண்டவர் வரப்போகிறாரு, உலகம் அழிய போகுது, வருகையில் போக போகிறோம், பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு, நித்தியமாக வாச போகிறோம், நித்திய ஜீவன் பண்ண போகிறாரு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, இவ்வளோ இருக்குது. இதை பற்றி பேசியிருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் சபையில் வெறும் ஆசீர்வாதம் மட்டும் போய்கொண்டிருக்கிறது என்றால் ஆவியானவர் உங்கள் சபையில் பேசவில்லை, நீங்கள் மாம்சத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சபையை நம்ம இஷ்டத்துக்கு நடத்துகிறோம். நம்ம இஷ்டத்துக்கு எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும், ஒரு ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன செய்யுது எனக்கு தெரியுது. இப்போ நான் ஏறி பேசும்போது நான் என்ன நினைக்கிறேன், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு புல்பிட்டை பயன்படுத்துகிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சபையில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன்? புல்பிட்டை அது கரெக்ட் தானுங்க. அந்த விசுவாசியை கண்டிக்கிறதுக்கு நான் புல்பிட்டில் தானே பேசணும்? இல்லை, விசுவாசியை உங்களால் திருத்தவே முடியாது. உங்கள் லைஃப்பில் உங்கள் மாம்சம் அவனை திருத்தாது, ஆவியானவர் மட்டும்தான் அவனை திருத்த முடியும். இங்கே நான் என்ன செய்கிறேன்னா, அங்கே விசுவாசி உட்காந்துருக்கும் போது உங்களை அவன் போன வாரம் திட்டினது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை திட்டினது என்ன ஆகி போச்சு? பாஸ்டரை விசுவாசி திட்டினது பாஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படியோ காதுக்கு வந்துருச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி உட்காந்துருக்கான். இங்கே ஆராதனையில் வந்தது மட்டும் இல்லை, வரும்போது சோதரமையா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாப்புல. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது? கரங்கரன்னு இருக்க. திட்டுறதை திட்டிவிட்டு ஆராதனையில் வந்து சோத்திரம் சொல்கிறோம். நீங்களும் பதிலுக்கு சோத்திரம். இப்போ மெசேஜ் எப்படி போகும் தெரியுமா? இங்கே ஒரு சகோதரன் உண்டு, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன், ஆவியானவர் எனக்கு நித்திரையிலே வெளிப்படுத்தினார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாக்கை அறுப்பேன் என்று. அவனுக்கும் தெரியும் நீங்கள் அவனை தான் சொல்கிறீங்கன்னு, உங்களுக்கும் தெரியும் நீங்கள் அவனை தான் சொல்கிறீங்கன்னு. இப்போ அவன் மனம் திரும்பிட்டானா? எத்தனை ஊழியக்காரனை விசுவாசி திட்டுறான். அவனுக்கு ஏதாவது நடந்துச்சா? அவனுக்கு ஏதாவது நடந்துச்சா? மோசையை பற்றி மிரியாம் பேசின உடனே ஆண்டவர் டென்ஷன் ஆகிட்டார். எப்பட்றா என் ஊழியக்காரனை நீ பேசலாம்? நீ எப்படி உனக்கு அவ்வளோ தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாரு. கூட்டு போய் ஆண்டவர் காரி துப்பிட்டாராமா. கூட்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராமா? காரி துப்பிட்டாராமா. அப்படி தான் சொல்லுது பைபிள். மிரியாம் வெண்குஷ்டமாய் மாறிவிட்டார்கள். மோசே போய் கேட்குறான், ஆண்டவரே இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு இப்படி ஆகிப்போச்சுப்பா அப்படின்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, தகப்பன் துப்பினால் அவள் 7 நாள் வெளியே இருக்க வேண்டாமோ அப்படிம்பார். அதோட அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரான்? அவளை துப்பிட்டாரான். என் ஊழியக்காரனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு திமிருங்க, போ வெளியே போ அப்படின்னாரான் 7 நாளைக்கு. அதான் அதோடைய அர்த்தம். நம்ம படிக்கும் போது சில வசனத்தை ரொம்ப சாஃப்டாக படிப்போம். போய் மோசை கேட்ட உடனே எங்கள் அக்காவுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, தகப்பன் துப்பினால் 7 நாள் வெளியே இருக்க வேணாமோ. கர்த்தருடைய எச்சைக்கு அவ்வளோ வல்லமை. துப்புன உடனே வெந்து போச்சு போகும். துப்பிட்டாரான், சி வெளியே போ அப்படின்றாரான். அதான் அர்த்தம். 7 நாள் வெளியே உட்காரு, வீட்டுக்குள்ளே வராத. என் ஊழியக்காரனை பேசிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்க, வெளியே போ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இன்றைக்கி நமக்காக ஆண்டவர் அப்படி யாருக்காவது வழக்காடுவாரா? நம்மளை திட்டுறான், பின்னாடி அடிப்படி வேலை பார்க்குறான், நம்மளை பற்றி கேவலமாக பேசுகிறான், எல்லாம் பண்ணுறான். ஏதாவது நடக்குது அவனுக்கு? நீங்கள் இன்னொன்று பார்த்துருக்கீங்களா? நம்மளை பற்றி பேசுகிறவன் நல்லா ஆகிட்டே போகிறான் பார்த்தீங்களா? நீங்கள் எவனையாவது திட்டினீங்கன்னா, நீங்கள் எவனையாவது நினைக்கிறீங்க, என்ன வார்த்தை பேசியிருக்கிறான், இவனுக்கு இருக்கட்டும் அப்படின்னா மறுநாள் கார் வாங்கிடுறான். வந்து நம்மளையே ஜோம் பண்ண சொல்கிறான். பாஸ்டர் நீங்கள் தான் எனக்காக ஜோம் பண்ணணும். நீங்கள் எப்படி ஜோம் பண்ணுறீங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த காரை ஆசீர்வதிக்கிறேன். உள்ளுக்குள்ளே வேற. அவன் திட்டினவன் கார் வாங்கிட்டான். நீங்கள் வேற பிரசங்கத்தில் அடித்து விட்றீங்க, கர்த்தர் உன் கையை நொறுக்குவார், கர்த்தர் முறிப்பார். என்ன கர்த்தர் அடியாளாவென்ன? கர்த்தர்னா நமக்கு அடியாளா? சொல்லிட்டு பார்த்தா 2 வருஷம் கழிச்சு வீடு கட்டிட்டான். அவன் வேற வந்து என்ன சாட்சி சொல்கிறானா, ஐயா சர்ச்சுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் வீடே கட்டினேங்கிறான். உங்களுக்கு பக்குன்னு இருக்கு. இவன் திட்டானே நம்மளை. திட்ட கார் வாங்குறான், திட்ட வீடு வாங்குறான். என்னதான்டா நடக்குது? உங்களுக்காக ஆண்டவர் வந்து பரிஞ்சு பேசுகிறாரா? உங்களுக்காக ஆண்டவர் நிற்கிறாரான்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஆண்டவர் சொன்னாரான்னு கேட்காதீங்க, எங்கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஒரு காலத்தில் ஒருத்தர் ரொம்ப பேசும்போது ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவர் இப்படிலாம் பேசுகிறாங்களேப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். சரி அவன் சொல்கிறது இல்லை, வேறு எதுவுமே உங்கள்கிட்ட இல்லையான்னாரு. நீ பர்ஃபெக்ட் தானான்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அவர் எனக்காக பரிஞ்சே பேசுவார்.
ஒருவேளை அவன் சொல்கிற தப்பு உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேறொரு தப்பு உங்ககிட்ட இருக்கு. அதுக்கான தண்டனையை கொடுக்கறத கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்னைக்கு நாம் சபைக்குள்ள மாம்சத்தில் பேசுகிறோமா ஆவியில் பேசுகிறோமா? நான் சொல்கிறது இந்த திட்டுறது ஒரு உதாரணம் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து சொல்லிட்டார், நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஒருத்தர் சொல்லிட்டார், ஐயா நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல இடம் வருது, அவர் அர்ஜென்ட்டாக வாங்க சொல்கிறாரு, இப்போ வாங்கினா மட்டும் இந்த விலை, இப்போ விட்டாச்சுன்னா டபுள் மடங்காமா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பாட்டே கால் மிதிக்கும் தேசம் எல்லாம், பரலோகத்தை பற்றி பாட்டே இருக்காது, கர்த்தருக்கு சொந்தமாகும், அவ்வளோதான். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம எப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம்னா, எனக்கென்று எதுவும் இல்லை இப்பூமி சொந்தம் இல்லைன்னு பாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ நாமளே தான் இப்போ எப்படி பாடுறோன்னா, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர்னு பாடுறோம். ஒரே வாய் தான். முன்னாடி நம்ம பாடினது எனக்கென்று எதுவும் இல்லை இப்பூமி சொந்தம் இல்லை. இப்போ நானே தான் பாடுறேன், இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இப்போ என்னுடைய ஆங்கிள் மாறிடுச்சு. ஏன்னா சிச்சுவேஷன் மாறுது. இங்கே மாறும்போது இடம் ஒருத்தன் கொடுக்குறேன்னு சொன்னவொடனே என் மைண்டில் இடம் ஏறிடுச்சு. இப்போ ஏசுகிட்ட ஒருத்தன் சொல்கிறான், உனக்கு இடம் கொடுக்குறேங்கிறான். யார் சொன்னது? ஏசுகிட்ட யார் அப்படி சொன்னது? பிசாசு, சாத்தான். இந்த பூமியும் அதன் ராஜ்யமும் அதன் மகிமையும் காட்டி இவைகளை நான் உனக்கு இடம் தரேங்கிறான். வேற ஒன்றும் இல்லை. இப்போ இயேசுவோட பிரசங்கம் என்னவா மாறி இருக்கணும்? என்னவா மாறி இருக்கணும்? தூதர் சீஷர்களை பார்த்து சொல்லி இருக்கணும், சகைவின் இடத்துல போங்கள், 100க்கு அதிபதியின் இடத்துல போங்கள். ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன மீட்டிங்? வியாபாரிகள் மீட்டிங். ஏன் வியாபாரிக்கு மட்டும் மீட்டிங்? அவனை வச்சா தான் நமக்கு வேற வேலை ஆகும். வியாபாரிகள் மீட்டிங் கூட்டு வர சொல்லுங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். 5 அப்பம் கொடுத்தால் 5000 பேருக்கு இல்லை, 12 கூட நிறைய மிச்சம் தருவார். இப்போ பிரசங்கம் மாறிடுச்சு இல்லை? கர்த்தருக்கு ஒரு குடும்பம் கழுதை கொடுத்தது, ஒரு குடும்பம் 5 அப்பம் கொடுத்தது, ஒரு குடும்பம் மேல் வீட்டு அறை கொடுத்தது. நீங்கள் என்ன கொடுப்பீர்கள்? உள்ள கூப்பிட்டு 2 கொடுப்போம். எதுக்கு என் பிரசங்கம் ஏன் இப்போ இப்படி மாறுச்சு? காரணம், என் தேவை வெளியே என் மண்டையில் ஏறிடுச்சு. அந்த இடத்த கொடுக்குறேன்னு சொல்லும் போதே நீ சொல்லியிருக்கணும், அப்பால போ சாத்தானே, ஏன் என் தேவையை சந்திக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு தருவார். இங்கே என் பிரசங்கம் மாறவே மாறாது. நம்ம பிரசங்கம் எப்பவும் சத்தியத்திலே இருந்திருக்கும், ஆவியானவர் பேசியிருப்பார். இப்போ என் பிரசங்கத்தினுடைய தன்மை மாறிடுச்சு. ஒருத்தர் இப்போ இந்த இடத்துல வரும்போது ஒருத்தர் சொன்னார், அதாவது சில ஆட்கள்கிட்ட வந்து சத்தியத்தை சொல்லும் போது ஏற்றுக்க மனசு இல்லாட்டி சொல்கிறவனை போட்டு குற்றப்படுத்திடுவாங்க. புரியுதா? ஒருத்தர் சொன்னார், இவர் சும்மா அப்படி தான் பேசுவார், இவர் இவாஞ்சலிஸ்ட் தானே, பாஸ்டராக இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும், ஒரு சபையை நடத்தி பாருங்க அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னார். இப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்றது தான் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் செஞ்சார். என்னென்னா, திடீர்னு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து ஒரு பைபிள் காலேஜ் ஒன்று கட்ட சொன்னார். உனக்கு பின்னாடி சீஷர்களை உருவாக்கணும், நீ உருவாக்கிட்டு தான் போகணும், அதனால் நீ சீஷர்களை உருவாக்குனார். அப்போ கர்த்தர்கிட்ட ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே ஒவ்வொரு ஊராக போய் நான் சீஷர்களை உருவாக்க முடியல, ஏதாவது ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா அங்கே வச்சு உருவாக்குவேன் அப்படின்னும் போது ஒரு மனுஷன் கூப்பிட்டு ஒரு 1/2 ஏக்கர் இடத்த அவராக கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்த வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாரு. அப்போது அந்த இடம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு ரோடும் கிடையாது, எதுவும் கிடையாது. 3 பள்ளத்தாக்கு ஏறி இறங்கணும். அதுக்கு ரோடே கிடையாது. முதல் தடவை போகும்போது 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு. எங்களுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. போகும்போது அவர் சொன்னார், ஒரு கம்பை கையில் கொடுத்துட்டு இதை கையில் வச்சுக்கோங்க பாஸ்டர்னார். எதுக்குன்னு கேட்டேன். போகும்போது பாம்பு வந்து அடிச்சுடுங்கன்னு சொன்னார். நடந்து போகும்போது அதான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது போய் நிற்கிறோம். அது ஒரு சமபூமி, 2 பள்ளத்தாக்கு அப்படி இறங்கி ஏறணும். ஏறி போய் நின்னா சமபூமி. அங்கே நிற்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த இடம் தான் நான் உனக்கு குறித்தது, இங்கே நீ அந்த பைபிள் காலேஜை கட்ட ஆரம்பின்னு சொல்லி. ரோடே கிடையாது, எங்கே ஆரம்பிக்கிறது, மனசுக்கு ரொம்ப கஷ்டம், இங்கே போய் என்னத்தை கட்டுறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு அதை கட்டி கொடுக்குறேன், நீ அங்கே ஊழியம் மட்டும் பண்ணு, யாருக்கிட்டையும் சொல்லாத, யாரையும் கேட்காத, நானே உனக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். 2016 பில்லி பாஸ்டருக்கு தெரியும், 2016 ஆரம்பித்தோம். இது 2025. கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டி கையில் கொடுத்து விட்டார். இன்னும் ஒரு இடத்தில் கூட நாங்கள் அதை பிரஸ்தாபப்படுத்தவில்லை, யாரையும் கேட்கல. பெருமைக்கு சொல்லலை, திருப்பியும் சொல்கிறேன்,
கர்த்தர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அவரே செய்தும் முடிப்பார். யாரையும் ஊழியக்காரங்கிட்ட போய் கையேந்திர அளவுக்கு கர்த்தர் விடவே மாட்டார். ஊழியக்காரன் ஏந்துகிறவன் அல்ல, ஆசீர்வதிக்கிறவன். ஊழியக்காரன் போய் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஊழியக்காரனால தான் ஆசீர்வாதம் வரணுமே ஒழிய ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை தேடி ஓடக்கூடாது. பைபிளில் எங்கெங்கெல்லாம் ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை தேடி போனானோ அங்கங்கெல்லாம் சாபத்தை வாங்கிட்டு தான் ரிட்டர்ன் ஆவான். அது கேஎஸ்சியாக இருக்கட்டும், அல்லது யூதாஸாக இருக்கட்டும், பிழையாமாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எப்போ ஆசீர்வாதத்தை தேடி அவங்க போயிட்டு வந்தாங்களோ திருப்பி வரும்போது ஆசீர்வாதமும் வரும், கூட சாபமும் வரும். இன்னைக்கு எந்த ஒரு தேவை எனக்கு வந்த உடனே என் பிரசங்கம் மாறிடுது. என் இருதயத்துக்குள்ள ஒரு தேவை, வீட்டுக்கு தேவை வருது, பிள்ளைகளுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு உடனே என்னுடைய பிரசங்கம் மாறிடும். மாம்சம் உள்ள வந்துடுது, கோபம், மூர்க்கம். அதனால தான் சொல்லுது, மாம்ச கிரியைகளை சொல்லிட்டு அடுத்து ஆவியின் கனியை பற்றி பேசுவார் கலாத்தியரில். ஏன்னா மாம்ச கிரியை ஒழிஞ்சாதான் ஆவியின் கனி உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். இன்னைக்கு பிரசங்கத்தில் ஆவியின் கனி வெளிப்படுதா, மாம்ச கிரியை வெளிப்படுதா? சபையை உங்கள் மாம்சத்தால் திருத்த முடியாது, உங்கள் பிரசங்கத்தால் திருத்த முடியாது. உங்கள் பிரசங்கமும் என் பிரசங்கமும் அவ்வளோ வல்லமை வாய்ந்தது கிடையாது. ஆவியானவர் பிரசங்கம் பண்ணால் மட்டும்தான் சபை மாறும். ஆவியானவர் பண்ணால் மட்டும்தான் சபை நிலை நிற்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம பண்ணி மாற்றிடலாம், சபைக்கு இந்த மாதிரி உபதேசத்தை கொடுப்போம், இதை செய்வோம் அதை செய்வோம். இப்பவும் சொல்கிறேன், சபையை நீங்கள் ஆயத்தப்படுத்துவது கர்த்தருக்காக. உங்கள் இஷ்டப்படி செய்யக்கூடாது, கர்த்தர் இஷ்டப்படித்தான் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் சபையில் ஆவியானவர் பேசுகிறதை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். ஆவியானவர் பேசும்போது எல்லாவற்றையும் சேர்த்து ஆவியானவர் பேசுவார், உன் தேவை உட்பட. அது அவருக்கு தெரியும். சபைக்கு இடமா, ஜனங்க உட்காரத்துக்கு ஒரு மறைவான இடமா, ஒரு தலமா, எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரே தான் ஆலயம் கட்ட சொன்னார், அவரே தான் இடிக்கவும் சொன்னார். அவருக்கு கட்டவும் தெரியும், இடிக்கவும் தெரியும். இடிஞ்ச ஆலயத்தை திருப்பி கட்டுன்னு அவரே தான் சொன்னார். அவர் 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 நினச்சார்னா என்ன செய்யணுமோ அதை செய்வார். அவர் கூப்பிட்டு பேழையை கட்டவும் சொல்லுவார், பேழையை விட்டுட்டு வெளியே வான்னு அவரே சொல்லவும் செய்வார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு சபை ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. சபை பெரும்பாலும் மாம்சத்தால் நடத்தப்படுகிறது. என் தேவை, என் பிரச்சனை, என் போராட்டம், என் எதிர்காலம், பிள்ளைகள் எதிர்காலம், இதை பேஸ் பண்ணித்தான் ஊழியம் போயிட்டு இருக்குது. அதனால் என்னுடைய பிரசங்கம் முழுக்க முழுக்க மாம்சத்தில் மாறின உடனே உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிற ஆவியானவர் விலகி நின்ட்டார். இப்போ நீங்கள் நடத்துகிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் மாம்சத்தில் பேசினா ஒரு காலத்தில் டயர்டாகிடுவீங்க. டயர்டாகிடுவோன்னா உங்கள் பிரசங்கம் உங்களுக்கே போர் அடிக்கும். உங்களுக்கே போர் அடிக்குதுன்னா உங்கள் விசுவாசிக்கும் போர் அடிக்கும். இப்போ பாருங்கள், விசுவாசி என்ன சொல்லும் தெரியுமா? நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க, ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறோம், ஆனால் விசுவாசிக்கு மண்டையில் ஏறவே மாட்டேங்குது. ஏன் ஏறல? உடனே விசுவாசியை சொல்கிறது, அவன் மண்ணு மாதிரி இருக்கான், அந்த நிலம் நல்ல நிலம் கிடையாது. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து வரும்போது யூதா என்கிற நிலம், இஸ்ரவேல் என்கிற நிலம் பாழாய் போன நிலமாக இருந்துச்சு. ஆனால் இயேசு பேச ஆரம்பித்த உடனே இன்னும் பேசுங்க இன்னும் பேசுங்கன்னு அவன் கேட்குறான். அவர் பேசி முடிச்சுட்டு அடுத்த மீட்டிங் போகிறாரு. அடுத்த மீட்டிங்க்கு இவன் வந்துட்டான் அவர் வார்த்தையை கேட்கறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுகிறவர் ஆவியில் பேசினா இருக்கிறவன் மாம்சத்தில் இருந்தாலும் ஆவிக்குள்ளே வந்துடுவான். இங்கே மாம்சத்தில் நான் பேசிட்டு யாருக்கு என்ன சொல்கிறேன்? இப்போ பாருங்க, லாசரு மரித்து போய் கிடக்கிறாரு. இப்போ நீங்கள் லாசர்கிட்ட என்ன விசுவாசம் எதிர்பார்ப்பீங்க? லாசர்கிட்ட என்ன விசுவாசம் எதிர்பார்ப்பீங்க? நான் பிரசங்கம் பண்ணுறேன், லாசரு மண்ணு மாதிரி படுத்து கிடக்கான், வந்து நிற்கிறது இயேசு, கொஞ்சம் கூட லாசருக்கு மரியாதை இல்லை, அப்படி சொல்லுவீங்களா? அடுத்த வார்த்தை, அது போனோம். அது என்ன செய்யும்? இப்போ அதை எழுப்புகிற வேலை நிற்கிற இயேசுருது. அநேக நேரங்களிலே விசுவாசியுடைய ஆத்மா செத்த நிலைமையில் இருக்கும். அதை எழுப்புகிற வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்குமே ஒழிய அவன் ஏன் எழும்பல நீங்கள் கேட்கக்கூடாது. அவன் அப்படி தான் இருப்பான். அதுக்கு தான் கர்த்தர் அவனை அனுப்புகிறார் சர்ச்சுக்கு. நீங்கள் பாருங்கள், மெக்கானிக் ஷாப்புக்கு கார் வந்த உடனே மெக்கானிக் பார்த்த உடனே, என்னங்க கார் வச்சுருக்கிறீங்க, ரிப்பேர் ஆகிருக்குது, ரிப்பேர் ஆகிற காரை ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோ, ரிப்பேர் ஆனதுனால தானே அங்கேயே எடுத்துன்னு வந்தேன், ரிப்பேர் ஆள்னா நான் ஏன் அங்கே வரப்போகிறேன், நான் தான் என் வீட்டிலே வச்சுப்பேனே, கேட்க மாட்டோமா? ஆனால் மெக்கானிக் பாருங்கள், பார்த்துட்டு என்னென்ன ரிப்பேர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி, போயிட்டு வாங்க சார், ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி கொடுக்குறேன், போயிட்டு வாங்க சார், 3 நாளில் ரெடி பண்ணுறேன். அதான் மெக்கானிக் வேலை. ஒவ்வொரு ஊழியக்காரனும் சபையில் மெக்கானிக். வர்ற ஒவ்வொரு வண்டியும் ரிப்பேர் ஆன வண்டி. இதை ரெடி பண்ணி ஓனர் கையில் ஒப்படைக்கிற பொறுப்பு தான் ஊழியக்காரன் கையில் இருக்குது.
இங்கே ஊழியக்காரன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்னா, ஏன் வண்டி ரிப்பேராக இருக்குது, ஏன் விசுவாசி ரிப்பேராக இருக்குது, ஏன் விசுவாசி கேட்கல. இப்போ நான் பிரசங்கம் பண்ணேன், 2 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, நான் தானே அவங்கள எழுப்புனேன், 2 ஊழியக்காரங்களா. இப்போ நான் இப்போ சொன்னேன்னு இன்னொருத்தர் ஏஞ்சிட்டார் பாருங்க, இல்லையா? அவர் கேட்க மாட்டார், அவர் என்னமோ சாப்பிட்டு வந்துட்டார், நல்ல தூக்கத்தில் இருக்கிறார், அவர் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர் எழுப்பி எழுப்பி விட்டுனே இருக்கிறேன் நானும், இல்லையா? வண்டி ரிப்பேர் ஆன வண்டி, நான் என்ன செய்யறது? ஏஞ்சி வெளியே போய் நான் சொல்ல முடியாது. எழுப்பி 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 அவருக்கு செய்தி எப்படியாவது போகும்போது காதில் எதையாவது போட்டு அனுப்புவோமே, நானும் அனுப்பிச்சுன்னு இருக்கிறேன். யார் என்னன்னு என்ன கேட்காதீங்க, எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் உடனே யார் என்னன்னு என்ன செய்யாதீங்க, என்ன கேட்காதீங்க. நல்லா சாப்பிட்டு வந்து அப்படி தூங்குறாரு. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஊழிக்காரனா உருப்பிடுவானா அப்படியே கேட்க முடியும்? அவரை எழுப்பி எழுப்பி ஏதோ ஒன்று பண்ணத்தானே செய்கிறோம். அந்த மாதிரி உங்கள் சபையில் விசுவாசி செத்து போய் நிலைமையில் இருந்தால் எழுப்ப வேண்டியது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். நீங்கள் மாம்சத்தில் பிரசங்கம் பண்ணி 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 அவனை சாவடிச்சிட்டீங்க. அவன் பிரசங்கத்துக்கு சபைக்கு வந்தது உங்கள் சொந்த கதையை கேட்பதற்கு அல்ல, பரலோகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தூதை வாங்குவதற்கு அவன் வந்தான். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசி அவனை அனுப்புறீங்கன்னா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற வரைக்கும் தேவையான பலனை கொடுத்து அனுப்புறீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உடனே ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. உடனே ஏன் தெரியுமா? பலன் ஏற்றுறதுக்கு. ஏற்றி மருந்து கொடுத்து ரெடி பண்ணி அவர் அனுப்பி சில மாத்திரைகளை கொடுத்து இதை போட்டுக்கோங்க, வியாதி வராது, 15 நாள் கழித்து வாங்கம்பாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, 15 நாளைக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க, ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. அப்போ சபை என்பது வாரத்துக்கு ஒரு தடவை அவனை செக்கப் பண்ணி அவனை பலப்படுத்தி ட்ரிப்ஸ் ஏற்றி ஸ்ட்ராங் பண்ணி அனுப்புகிற இடம். அவன் ரெடி ஆகி வெளியே போய் அடுத்த ஒரு வாரமும் உலகத்துக்குள்ள எந்த கிருமியும் தாக்காமல் பலப்பட்டவனா வரணும். ஒருவேளை பலப்பட்டவன் இல்லாமல் கிருமி தாக்கி வந்தாலும் அவனை சரி பண்ணி திருப்பி அனுப்பணும். அதான் சர்ச்சு. இன்னைக்கு சபை என்பது வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. சபை என்பது என் ஊழியத்திற்கு, என் பிழைப்புக்கு கர்த்தர் கொடுத்த வேலையாய் மாறிடுச்சு. என் குடும்பத்தை நடத்துறதுக்கு, என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான வேலையாக மாறிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தேன், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தந்தார். அப்படின்னா பவுலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும்? நேற்று யார் பில்லி பாஸ்டர் சொன்னாரா, ஜார்ஜ் பாஸ்டர் சொன்னாரான்னு தெரில. அவங்க அன்றைக்கி கேஆர்சி கிட்ட நாகமான் கொண்டு வந்தது பில்லி பாஸ்டர் கொண்டாந்தார். கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 கோடி, இவ்வளோ கோடி, அவ்வளோ கிஃப்ட் கொண்டு வராரு. கொண்டு வரும்போது எலிசா சொன்ன வார்த்தை, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயா தட்டி விட்டான்னு இருக்கு. தட்டி விட்டான். ஆனால் இப்போ கேஆர்சி போய் வாங்கிட்டு வந்துட்டான். கேஆர்சி என்ன பண்ணிட்டான்? வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு வந்தவங்க தான் நம்ம அத்தனை பேரும், எல்லாருமே அதுக்கு தான் வந்தோம். ஆனால் இப்போ நம்ம செஞ்ச வேலை என்னென்னா, நான் அவருக்காக விட்டுட்டு வந்தேன், இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு திருப்பி தந்துட்டாரு. எங்கேயாவது ஆண்டவர் அப்படி சொன்னார்? ஒருத்தன் நேராக கேட்டான் அவரை பார்த்து, மத்தேயு 19 எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொன்னார், மறுமையிலே நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பீர்கள்னு சொன்னார். இங்கே என்னுடைய மோட்டிவ் மாறிடுச்சு. இப்போ எனக்கு ஊழியத்தினுடைய தேவைகள் என்னவோ அதை கர்த்தர் கொடுக்க தயாராக இருக்கிறார். என் குடும்பத்தின் தேவையை கர்த்தர் கொடுக்க தயாராக இருக்கிறார். என்னை தரித்திரத்தில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பவே இல்லை. கர்த்தர் ஆனால் என் தேவையெல்லாம் அவர் ஊழியமாய் மட்டும்தான் இருக்க வேண்டும். இப்போ என் தேவை என்னவாயிடுச்சுன்னா, என்னுடைய தேவை என்னுடைய தேவையாகவே மாறிடுச்சு. எப்படியாவது சாவறதுக்குள்ள பிள்ளைகளுக்கு ஒரு வீடை கட்டிட்டு போயிட்டோம்னா, நான் போனாலும் என் பிள்ளைங்க நிம்மதியாக வீட்டில் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஊழியம் பண்ணதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வீடு தந்தார். அப்போ வாடகை வீட்டில் இருந்த பவுல் யாரு? அப்போ அவன் தெரியாமல் வாடகை வீட்டில் இருந்தானா? இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் உங்களை வீடு கட்ட சொன்னால் கட்டுங்க, நான் வேணான்னு சொல்லலை. நோவாவை பேழை கட்ட சொன்னார், மேலே நீ இருந்துக்கோன்னாரு. அப்போ சொல்லும் போது அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ஒரு அழிவு வரப்போது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அலங்கம் கட்ட சொன்னால் அலங்கம் கட்டிடுங்க, அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நானே இஸ்ரவேலுக்கு பாதுகாப்புனவர், ஏன் அலங்கம் கட்ட சொல்கிறாரு? அவர் கட்ட சொன்னார்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். கட்டுங்க, ஆலயம் கட்ட சொன்னால் கட்டுங்க, உங்களை அதை சொல்லலை. சிலருடைய விஷனே அதுதான். பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை வச்சுட்டு போகிறீங்க? உங்கள் மேலே இருக்கிற பயத்தை அப்படியே உங்கள் பிள்ளைங்க மேலே வச்சுட்டு போகிறீங்க. உங்களை பார்க்கும்போதே உங்கள் பிள்ளை பயப்படுறாங்க, அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அப்பா பட்ட பாடு எனக்கு வேணாம்,
அப்படின்னு உங்கள் பிள்ளைங்கிட்ட நாம் காட்டுற சீனே வேறையாக இருக்குது. அதனுடைய விளைவு என் பிரசங்கம் முழுக்க மாறிடுச்சு. என் பிரசங்கம் தப்பாக போயிடுச்சு. என் பிரசங்கத்தில் ஆவியானவருக்கு இடமே இல்லை. இப்போ எப்படி என் விசுவாசி பரலோகத்துக்கு வரும்? நீங்கள் விசுவாசியை ஆவியில் பேசினா தானே அவன் பரலோகத்துக்கு ஆயத்தாமா நித்திய ஜீவனுக்குள்ளே வருவான். நீங்கள் விசுவாசியை பணக்காரன் ஆக்கியிருக்கிறீங்க, விசுவாசியை ஞானவானாக மாற்றிருக்கிறீங்க, விசுவாசிக்கு சொந்த வீடு வாங்கி கொடுக்குறீங்க. வாங்கி கொடுக்குற மீன்ஸ் உபதேசம் பண்ணி அவனை வாங்க வச்சுட்டீங்க. உங்கள் விசுவாசி கார் வரணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, எல்லாம் கிடச்சிருச்சு. உங்கள் விசுவாசிக்கு நித்திய ஜீவனை பற்றி பேசியிருக்கீங்களா? உங்கள் விசுவாசிக்கு பாவத்தை விடுறதை பற்றி நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது சிலுவையை சுமக்கிறது பற்றி பேசியிருக்கிறீங்களா? அது அப்படி ஒரு பிரசங்கம் தேவையில்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ அதனுடைய விளைவு நீங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது கஷ்டம், உங்கள் விசுவாசியும் சுதந்திரிப்பது கஷ்டம். இப்போ நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க? இங்கே நல்ல வீடு இருக்கணும், ஆண்டவர் வச்சுட்டார், சொன்னார் வச்சுக்கப்பா வச்சுக்க. என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் உனக்கு சரி. இப்போ என் நாமத்தில் என்ன கேட்டேன்? வீடு கேட்டேன். ஆண்டவர் வச்சுக்கோ. ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஒரு கார் கொடுங்கப்பா, வச்சுக்கோ. ஆண்டவரே 2 பிள்ளை ஆயிடுச்சு, கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு கொடுத்துருங்க, வச்சுக்கோ. ஆண்டவரே என் பிள்ளைக்கு 2 பிள்ளை பிறந்துருச்சு, அதுங்க 2 நடுத்தரில் நிற்குமே, அதுக்கு 2 வீடு, வச்சுக்கோ. சோத்திரம், நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே கதவை தட்டி, ஆண்டவரே பரலோகத்துக்கு வெளியே போ. நான் ஆண்டவரே நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன். ஆமாம், நீ தான் நித்திய ஜீவனை கேட்கவே இல்லையே. 60 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் கேட்கவே இல்லையே. கேட்டால் தானே நான் தருவேன். நீ கேட்ட எல்லாத்தையும் நான் தந்துட்டேன். சர்ச்சு கொடுத்துட்டேன், இடம் கொடுத்துட்டேன், ஞானசானம் தொட்டி கேட்டால் அதையும் கொடுத்துட்டேன், 500 விசுவாசி கேட்டால் அதையும் கொடுத்துட்டேன், 5000 விசுவாசி கேட்டால் அதையும் கொடுத்துட்டேன். நீ என்னென்ன கேட்டியோ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனால் நீ ஒரு நாள் கூட பரலோகத்தை கேட்கவே இல்லை. ஒரு நாள் கூட தேவன்கிட்ட பரலோகத்தை நீ கேட்கவே இல்லை. பவுல் கேட்டதெல்லாம் என்ன சொன்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன், காரணம் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறதை வாஞ்சையாய் தொடர்கிறேன். அதனால என்ன, எனக்கு எல்லாம் இருக்கட்டும், எனக்கு இது மேலே எனக்கு வாஞ்சி பற்றே கிடையாது. என் பற்று எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பது மட்டுமே. இப்போ சொல்லுங்க, எத்தனை ஊழியக்காரங்க பரலோகத்துக்கு போவிய? இப்போவும் 4 பேர் தான் இருக்கும். சந்தோஷம், இவர்கள் இருக்கிறதாவது சந்தோஷம். இப்போ நீங்கள் எனக்கு கை தூக்குனீங்களா? பயப்படாதீங்க. உங்கள் இருதயம் கர்த்தருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே இடத்தை எப்படியாவது வாங்கிடணும். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். யார் பரலோகத்துக்கு போவீங்க? அவர் சொல்லுவார், கையை தூக்காதவங்க கூட நல்ல வேண்டாம், நீ திருடன். இந்த யூதாஸில் எல்லாரும் கேட்டாங்க நானா நானா நானான்னு. யூதாஸும் கேட்டான் நானா. மற்றவனுக்கு கேட்டதை கூட ஆண்டவர் விட்டுருவார். யூதாஸை பார்த்து கேட்பார், திருட்டுப்பாயில தெரிஞ்சுக்கிட்டே கை தூக்குற நீயே, நீ எவ்வளோ வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கிற கை தூக்குற நீயே, 2 வீலரை இஎம்ஐயில் வாங்கி வச்சுட்டு கையை தூக்குற நீயே, பரலோகத்துக்கு வர போவேங்கிற, எப்படா போவேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். நம்ம எல்லாம் கேட்க போகிறோம்? நம்ம யாரையும் அப்படிலாம் கேட்கறதில்ல, ஆண்டவர் கேட்பார். அப்போ என்னுடைய சபையில் இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணினது யார்?